இந்த நிமிஷம் உங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு பாரம் இருக்குதா? என் வாழ்க்கை ஏன் இப்படியே ஒரே இடத்துல சுத்திக்கிட்டே இருக்கு? எவ்வளோ முயற்சி பண்ணாலும் ஏன் எதுவும் சரியா நடக்கல? நான் மட்டும் ஏன் இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையில சிக்கிக்கிட்டு இருக்கேன்? எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? இந்த கேள்விகள் இப்ப உங்க மனசை குத்திக்கிட்டு இருந்தா, இந்த வீடியோ உங்க கண்களுக்கு சாதாரணமா வந்து பட்டதில்ல. இது ஒரு அழைப்பு. இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட சொல்ல வந்த செய்தி இதுதான். உங்க வாழ்க்கையே உங்கள கூப்பிடுது. ஒரு நாளைக்கு மனிதன் ஆயிரக்கணக்கான எண்ணங்களை நினைக்கிறான். அதுல பெரும்பாலானது பழைய கவலை, ஏமாற்றிய உறவுகள், நடக்காத பயம், முடிஞ்ச விஷயங்களோட மறுபடியும் நினைவு. அதனால தான் இப்போ உங்க மனசு திசை தெரியாத படகு மாதிரி அலைஞ்சுகிட்டு இருக்கு. அந்த படகுக்கு முழு சக்தி இருக்கு. ஆனா வழி தெரியல. என்னமா இப்படிதான் உங்க மனசும் இப்ப அலை அடித்துக் கொண்டிருக்கும் படகு போல இருக்கிறது. சாணக்கியரின் ஞானம் 2400 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சாதாரண ஆசான் இருந்தாரு. அவர் பேரு சாணக்கியா. அவர் சொன்ன ஒரு பெரிய உண்மை என்ன தெரியுமா? ஒரு மனிதனை வீழ்த்த வாள் தேவையில்லை. அவன் மனசுல குழப்பம் இருந்தா போதும். அந்த மனத்தெளிவோட தான் ஒரு சாதாரண இளைஞனை அரசனா மாத்தினார். அந்த இளைஞன் சந்திரகுப்தா மௌரியா. படை இல்லை, பணம் இல்லை. ஆனா ஒரு விஷயம் மட்டும் இருந்தது. தெளிவான மனம். உங்களுக்கும் இதே போல தெளிவான மனம் இருந்தால் மட்டும் போதும். நீங்கள் இந்த உலகையே ஜெயிக்கலாம். இப்போ உங்க பிரச்சனை என்ன தெரியுமா? நீங்க எல்லாத்தையும் ஒரே நாள்ல சரி பண்ண நினைக்கிறீங்க. உடம்பு, பணம், உறவு, வேலை, தன்னம்பிக்கை அனைத்தையும் ஒரே நேரத்துல இழுக்கிறீங்க. அதனால தான் ரொம்ப சீக்கிரமாவே சோர்வு ஆகிடுறீங்க. ஒரு அளவுக்கு மேல என்னால முடியலன்னு அத பாதியிலேயே நிறுத்துறீங்க. ஒரு வீடு கட்டும்போது முதல்ல அடித்தளம் தான் மிக முக்கியம். அதே மாதிரி வாழ்க்கையோட அடித்தளம் உன் மனம். அந்த மனதை நீரோடை போல தெளிவுபடுத்தினால் வாழ்க்கையின் அடித்தளத்தை ஸ்ட்ராங்கா நிறுத்தி கோட்டையை கட்டலாம் நண்பா. அடுத்த வர்ற இந்த 7 நாள் இந்த சவாலை நீ எதிர்கொண்டால் உன் வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்களை உண்டாக்கி இருக்கும். அந்த சின்ன மாற்றங்கள் சிறு துளி பெரும் வெள்ளமாக உருவாகி உன் வாழ்க்கையே நீ நினைச்ச மாதிரி மாற்றி அமைக்கும். இந்த 7 நாள் சவால் என்ன? இது உடம்பு குறைக்கிற பயிற்சி இல்ல. இது உள்ளுக்குள்ள நடக்கிற போர். உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த குரல், உன்னால முடியாது, நீ சாதாரண ஆள், நாளைக்கு பார்க்கலாம். இந்த குரலோட தான் நம்ம சண்டை. இந்த 7 நாள்ல அந்த குரலுக்கு வாய்ப்புட்டு போடு. நாள் ஒன்று உன் மனதை தெளிவுபடுத்து. நண்பர்களே, நீங்க பலவீனம் இல்லை. நீங்க தோற்றவர்களும் இல்லை. நீங்க குழப்பத்துக்குள் சிக்கி இருக்கிறீங்க. ஒரு உண்மை புரிஞ்சுக்கோங்க. மனசுல குழப்பம் இருந்தா வாழ்க்கையில தெளிவு வராது. ஒரு மனிதன் முதல்ல தோற்கிற இடம் போர்க்களம் இல்ல, அவன் மனசு. சாணக்கியர் சொல்றாரு, குழப்பமான மனம் கொண்டவன் சரியான முடிவு எடுக்க முடியாது. நேத்து நடந்த தவறை இன்னைக்கும் சுமந்துகிட்டு வர்றீங்க. நாளைக்கு என்ன ஆகுமோன்னு இப்பவே பயப்படுறீங்க. நேற்றும் நாளையும் நினைச்சு இன்றைய நாளை இழக்கிறீங்க. இதுதான் உங்க மனப்போராட்டம். இன்னைக்கு ஒரு சின்ன செயல் பண்ணுங்க. ஒரு தாளும் பேனாவும் எடுங்க. உங்க கவலை, பயம், கோபம், குறை எல்லாத்தையும் எழுதுங்க. எனக்கு இதுதான் பயம். எனக்கு இதுதான் துன்பம். எனக்கு இதுதான் குறை. எழுதுறப்போ உங்க மனம் லேசாகும். ஏன்னா உள்ளே அடைஞ்சு கிடந்த வலி வெளியே வர ஆரம்பிக்கும். நண்பா, உன் வாழ்க்கைய மாத்தணும்னா முதல்ல மனச சுத்தம் பண்ணு. இது சாதாரண நாள் இல்ல. இது உன் புதிய வாழ்க்கையின் முதல் படி. நாள் 2 ரகசியம் காத்துடு. மௌனமாக இரு. நண்பர்களே, நாம் எல்லாரும் ஒரு தவறு செய்கிறோம். நமக்கு ஒரு புதிய எண்ணம் வந்தாலே அதை உடனே யாராவது ஒருத்தரிடம் சொல்லணும் போல தோணும். புது திட்டம் வந்தா அதை உலகத்துக்கே தெரியப்படுத்தணும் போல இருக்கும். ஆனா சாணக்கியர் சொல்றாரு, முளைக்காத விதையை வெளிச்சத்துக்கு காட்டாதே. அதன் அர்த்தம் என்ன? ஒரு விதை மண்ணுக்குள் அமைதியாக இருக்கும். அது சத்தம் போடாது. ஆனா அதன் உள்ளே வளர்ச்சி நடக்குது. அதே மாதிரி உங்க கனவுகளும் அமைதிக்குள் வளரணும். நீங்க எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருந்தா சக்தி பேசுறதுலயே குறையும். செயலில் இல்ல. இன்னைக்கு ஒரு நாள் தேவையில்லாத பேச்ச குறைச்சு பாருங்க. யாராவது சண்டைக்கு வர்றாங்களா? அமைதியா சிரிச்சு விட்டு விலகுங்க. உங்க இலக்கு பத்தி யாரிடம் சொல்லாதீங்க. அது உங்க மனசுக்குள்ள ஒரு ரகசியமாக இருக்கட்டும். நண்பா, மௌனம் பலவீனம் கிடையாது. அது சக்தியை சேமிக்கும் பாத்திரம். ஆழமான கடல் சத்தம் போடாது. ஆனா அதன் ஆழம் அளவில்லாதது. உங்க கனவுகளும் அப்படித்தான் இருக்கட்டும். இன்னைக்கு பேச்சை குறை, உள்ளத்தை கேள். நாள் 3 காலத்தின் மதிப்பு மற்றும் தள்ளி போடுதலை வெல்வது. நண்பர்களே, நம்ம வாழ்க்கையை மெதுவா சிதைக்கிற ஒரு பழக்கம் இருக்கு. நாளைக்கு பண்ணலாம். இந்த ஒரு வார்த்தை தான் நம்ம கனவுகளை தள்ளி தள்ளி ஒரு நாள் அதை மறந்தே போக வைக்குது. சாணக்கியர் சொல்றாரு, இன்னைக்கு செய்ய வேண்டியதை இப்போதே செய். நாளைக்கு என்றால் அது நிச்சயமில்லை. நம்ம மனசு கஷ்டமான வேலை வந்தாலே தள்ளி போட சொல்லும். மொபைல் பாரு,
கொஞ்சம் ஓய்வு எடு அப்படின்னு ஏமாற்றும். ஆனா தள்ளி போடுற ஒவ்வொரு நாளும் உங்க உள்ளே ஒரு குற்ற உணர்ச்சி உருவாகும். அதுதான் உங்க தன்னம்பிக்கையை மெதுவா குறைக்கும். இன்னைக்கு ஒரு சின்ன தீர்மானம் எடுங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தோன்ற ஒரு வேலையை முதல்ல முடிங்க. அது பெரிய விஷயம் இல்லாதா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா அதை தள்ளி போடாதீங்க. அந்த ஒரு வேலையை முடிச்ச உடனே உங்க மனசு உங்களுக்கு சொல்லும், உன்னால் செய்ய முடியும். நண்பா, வெற்றி ஒரே நாள்ல வராது. ஆனா தினமும் செய்யும் ஒரு சிறிய செயல் உங்க வாழ்க்கையை மாற்றும். இன்னைக்கு தொடங்கு. இப்போதே தொடங்கு. நாளைக்கு இல்ல. முதல் நாள் மனதை சுத்தம் பண்ணினோம். 2ஆம் நாள் மௌனத்தின் சக்தியை கற்றுக்கொண்டோம். 3ஆம் நாள் தள்ளி போடுதலை வெல்ல ஆரம்பிச்சோம். இப்போ நாள் 4 நச்சு மனிதர்களை அடையாளம் காணும் நாள். நண்பர்களே, நீங்க எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் உங்க சுற்றம் சரியில்லைன்னா உங்க முன்னேற்றம் மெதுவாக சரிந்துவிடும். சாணக்கியர் சொல்றார், பாம்பு ஒரு முறை கடிக்கும், தீய மனிதன் தினமும் விஷம் விடுவான். உங்களை பார்த்து இதெல்லாம் உன்னால முடியாது, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்டா அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்களா? அவங்கள்தான் உங்க மனசுக்குள்ள சந்தேகத்தை விதைக்கிறவங்க. நீங்க ஒரு கனவு சொல்லும்போது உங்களுக்கு தைரியம் தர்றவங்க யாரு? பயத்தை தர்றவங்க யாரு? இன்னைக்கு ஒரு சின்ன ஆய்வு பண்ணுங்க. உங்களோட அதிக நேரம் யாருடன் செலவழிக்கிறீர்கள்? அவங்களோட பேச்சுக்கு பிறகு உங்களுக்கு உற்சாகமா இருக்க, இல்ல சோர்வா இருக்க? உங்களை கீழே இழுக்கிறவங்கள்ட்ட இருந்து மெதுவா விலகுங்க. தனியா இருப்பது தவறு இல்ல. தவறான கூட்டத்தில் இருப்பதுதான் ஆபத்து. நண்பா, உங்க வாழ்க்கை ஒரு கோட்டை மாதிரி. யாரை உள்ள விடணும், யாரை வெளியே வைக்கணும், நீங்க தான் தீர்மானிக்கணும். உங்க சுற்றத்தை மாத்த நீங்க ரெடியா? நாளைந்து பயத்தை நேராக எதிர்கொள்ளும் நாள். நான் ஒரு விஷயத்துல சாதிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா என் பயம் அதற்கு முட்டுக்கட்டையா இருக்கிறதா? சாணக்கியர் சொல்றாரு, பயம் உன்னை அணுகும் வரை பயப்படு. அது அருகில் வந்தால் எதிர்த்து வெல். நீங்க ஏன் ஆரம்பிக்க மாட்டீங்க? தோல்வி அடைஞ்சிட்டோன்னு பயம். மத்தவங்க என்ன சொல்வாங்கன்னு பயம். பணம் போதாதோன்னு பயம். இந்த பயம் தான் உங்க கால்களை கட்டி வைக்குது. ஆனா ஒரு உண்மை தெரிஞ்சுக்கோங்க. நீங்க பயந்து ஓடுற வரைக்கும் பயம் உங்களை துரத்தும். நீங்க நின்னு அதை நேராக பார்த்தா அதுவே பலவீனம் ஆகும். இன்னைக்கு ஒரு சின்ன முடிவு எடுங்க. நீங்க நீண்ட நாளா தள்ளி வச்சிருக்கிற ஒரு விஷயத்தை இன்னைக்கு தொடங்குங்க. பயமா இருந்தாலும் பரவாயில்லை. சின்ன அடியாவது எடு. துணிவு என்றால் பயம் இல்லாதது அல்ல. பயத்தோட கூட முன்னேறது தான் துணிவு. நண்பா, உங்க வாழ்க்கை பயத்தால ஓடணுமா? அல்ல நீங்க பயத்தை ஓட விடணுமா? பயத்தை வெல்ல நீங்க ரெடியா? நாள் 6, ஒழுக்கம்தான் உன் வெற்றியின் அடித்தளம். நண்பர்களே, கனவு எல்லாருக்கும் இருக்கும். ஆனா அந்த கனவை நிஜமா மாத்துறது ஒழுக்கம்தான். ஒரு நாள் உற்சாகமா வேலை பண்ணிட்டு அடுத்த நாள் சோம்பேறித்தனமா இருந்தா வாழ்க்கை முன்னேறாது. சாணக்கியர் சொல்றாரு, ஒழுக்கம் இல்லாத அறிவு கையில் இருந்தாலும் பயனில்லை. நீங்க கவனிச்சீங்களா? வெற்றி அடைந்தவங்க அதிக திறமைவங்கன்னு இல்ல. அவங்க தொடர்ந்து ஒரு விஷயத்தை விடாமுயற்சியுடன் செய்றவங்க. தினமும் ஒரு நேரம் எழு. தினமும் ஒரு நேரம் உன் இலக்குக்காக வேலை பண்ணு. சின்ன முன்னேற்றமாவது இருக்கட்டும். 3 நாள் கடுமையா வேலையை பண்ணிட்டு 4ஆவது நாள் விடுறது நம்ம பழக்கம். அதை தான் இப்போ மாத்தணும். ஒழுக்கம் ஆரம்பிக்குது சின்ன விஷயங்கள் இருந்து. அதிகாலை தினமும் எழும் பழக்கம், அனாவசிய பேச்சுக்களை குறைப்பது, கொடுத்த வாக்கை காப்பது. நண்பா, உங்க வாழ்க்கை ஒரு வீடு மாதிரி. ஒழுக்கம்தான் அந்த வீட்டின் அடித்தளம். அடித்தளம் பலமா இருந்தா மேல கட்டுற கனவு கோபுரம் தானாக நிமிரும். இனிமே மனசு சொல்லுறத மட்டும் கேட்காதே, உன் இலக்கு சொல்லுறத கேள். நாள் 7, புதிய உன்னை உருவாக்கு. 7 நாள்ல உங்க வாழ்க்கை முழுசா மாறிடாது. ஆனா உங்க மனநிலை மாறும். அதுதான் பெரிய விஷயம். உங்க மனம் தெளிவா இருந்தா நீங்க எதையும் கட்டலாம். இப்போ ஒரு நிமிஷம் கண் மூடுங்க. இந்த 7 நாள் முடிஞ்ச பிறகு ஒரு தெளிவான, அமைதியான, தன்னம்பிக்கை நிறைந்த எதையும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையுடன் உங்களை நீங்களே எதுவாக மாறப்போகிறோம் என்று கற்பனை பண்ணுங்க. அந்த உங்களை சந்திக்க நீங்க ரெடியா? உங்க மனப்போராட்டம். அதை இப்போவே நிறுத்து. நீங்க தான் அதை கட்டுப்படுத்தணும். இந்த பயணம் ஒரு வீடியோ இல்ல. இது உங்களுக்கான மறுபிறப்பு. சொல்லுங்க, இந்த 7 நாள் மனப்போராட்ட சவாலுக்கு நீங்க ரெடியா? இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸ்ல ஐ ஆம் ரெடி என்று கமெண்ட் பண்ணுங்க. வழித்துணை நண்பனாக ஆக்கிக்கொள்ள மோட்டிவேக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி நண்பா.